ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 42வது ஸ்லோகம். இதுவரைக்கும் நம்ம 117 நாமங்களையாக்கும் பார்த்தோம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த ஸ்லோகத்தில் 118லேருந்து 125 வரைக்குமான நாமங்கள் 8 நாமங்களாக்கும் இதில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கு. பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாவஹா சாம்பவி சாரதாராத்யா சர்வாணி சர்மதாயினி. பக்தி பிரியா ரொம்ப ரொம்ப பக்தர்களோடு பக்தியில பிரியமாயிருக்கிறவளாக்கும் தேவி. பக்தியால தேவியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். பக்தி அப்படிங்கிற ஒன்றினாலேயே பக்தர்களை தன்னிடத்துல இழுக்கிறவளாக்கும் தேவி. பயம் இல்லாம பண்றவளாக்கும் தேவி. 8 வயசு மட்டும் பிராயம் இருக்கிற கன்னிகையாக்கும் லலிதாம்பிகை தேவி. சாம்பவி அப்படிங்கிற இதுல சொன்ன நாமம் லலிதாம்பிகையோடு நாமம் 8 வயசு பிராயம் இருக்கிற கன்னிகை ஆக்கும் சாம்பவி. ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற சரஸ்வதி தேவியால ஆராதிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. பரமசிவ பத்னியாக்கும் பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவளாக்கும். இത്രയുമാக்கும் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம். 118வது நாமம் பக்தி பிரியா. பக்தர்களை ரொம்ப விரும்புறவளாக்கும் லலிதாம்பிகை. பகவானை சேவிக்கிறதாக்கும் பக்தி. பாகவதத்துல 9 விதத்துல இருக்கிற பக்திய சொல்லப்பட்டிருக்கு. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்யம், ஆத்மநிவேதனம். இதாக்கும் 9 விதமான பக்தி. தேவி பாகவதத்துல பக்தியை சம்பந்திச்ச ஹிமவானோட கேள்விக்கு பார்வதி தேவி பதில் சொன்னது இப்படியாக்கும். பரம பிரேமத்தோடு கூடிட்டு என்ன மட்டும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். துவைத பாவம் இல்லாதக்கு அத்வைத பாவத்தோடு கூடிட்டு டெய்லி என்ன ஸ்மரிக்கணும். எல்லா ஜீவஜாலங்களையும் അമ്പാളാണ് ഞാനായിട്ടേ കാണണം. സ്വന്തം സുഖം മാതിരിയെ അടുത്തവാളുടെ സുഖത്തെയും കാണണം. സമഭാവനയോട് കൂടിയിട്ട് വാഴണം. എല്ലാരിലെയും ഈശ്വര ചൈതന്യം തുല്യ നിലയിലാക്കും அப்படின்னு தெரிஞ்சுண்டு ജീവിക്കണം. எல்லா பலதரத்துல ஆக்டிவ் பண்றவளாக்கும் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிராமணன் முதலுக்கு சண்டாளன் வரைக்கும் இருக்கிற ஈஸ்வர சைதன்யம், பிராமணன் முதலுக்கு சண்டாளன் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் ஈஸ்வர சைதன்யம் இருக்கிறவாளாயிட்டே நினைச்சு தொழணும். இதெல்லாமாக்கும் பக்த லட்சணங்கள் அப்படின்னு தேவி ஹிமவானுக்கு சொன்னா. பக்தியில ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிறவளாக்கும் ലളിതാംബികை. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഭക്തിപ്രിയ. 119வது നാമം ഭക്തിഗമ്യ. ഭക്തിയാലെ പ്രാപിക്കപ്പെടുന്നവളാക്കും ലളിതാംബികை. ഭക്തിയാലെ மட்டுமே பக்தனுக்கு தேவியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும்.
பக்தி ஒன்றினால மட்டும் தேவிய பக்தனுக்கு அடையறதுக்கு சாதிக்கும். தேவியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்காயிட்டு பக்தர்கள் அனுஷ்டிக்க வேண்டின விரத அனுஷ்டானங்கள், பூஜாதி கர்மங்கள் இதெல்லாம் தேவி பாகவதத்துல எடுத்து சொல்லப்படுறது. அஸ்வபதி ராஜா സാവിത്രി ദേവിയെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് പൂജിച്ചതിനോട് ബലമായിട്ട് ലക്ഷ്മി ദേവിക്ക് സമാനമായിട്ട് ഒരു പുത്രി ജനിച്ചത്. சாவித்ரி அப்படிங்கிற பேரு அந்த புத்திரிக்கு போட்டார். சத்தியவான திருமணம் பண்ணிண்ட சாவித்ரிக்கு சத்தியவான നഷ്ടപ്പെട്ടത്. പതിവ്രതയും ദേവീഭക്തയുമാണ് സാവിത്രി മരണദേവനായ യമനുമായിട്ട് ആർഗ്യൂ பண்ணி தன்னோட மரணப்பட்ட பர்த்தாவை புனர்ஜீவிப்பிக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினா. சாவித்ரியோடு அஜஞ்சலமான பக்தியில குஷியான யமதேவன் சத்தியவான புனர்ஜீவிப்பிச்சார். தேவமாதாவான சாவித்ரி தேவியை திருப்திப்படுத்துறதுக்காயிட்டு 14 வருஷம் சாவித்ரி விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு யமதேவன் நிர்தேசிச்சார். ஸ்திரீகளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு சாவித்ரி விரதம் அப்படிங்கிறது அத்யுத்தமமான மார்க்கமாக்கும் அப்படின்னு யமதேவன் எடுத்து சொன்னார். ஜேஷ்ட மாசத்துல ரிஷபம் மிதுனம் அப்படிங்கிற மாசத்துல சுக்லபட்ச சதுர்தசியில சாவித்ரி விரதமும், பாத்ரபத மாசத்துல சிம்மம் கன்னி இப்படி இருக்கிற மாசங்களில சுக்லபட்ச அஷ்டமி திதியில மகாலட்சுமி விரதமும் அனுஷ்டிச்சானா தேவி பதம் பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு யமதேவன் உபதேசிச்சார். பக்தியோட பிராதானியத்தை சம்பந்திச்சு பகவத்கீதையில ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ഭഗവത്ഗീതയിലെ 9ാவது അധ്യായത്തിലെ 26ാவது ശ്ലോകം. തുളസി ഇലയോ பூவோ பழமோ ஜலமோ ஆராக்குமோ எனக்கு பக்தியோடு கூடிட்டு சமர்ப்பிக்கிறா. சித்த சுத்தி இருக்கிற அந்த பக்தனோடு பக்திய ரொம்ப விருப்பத்தோடு கூடி ஏத்துண்டு அந்த பக்தன் சமர்ப்பிக்கிற பொருளை நான் சாப்பிடுறேன். இதேதான் പത്മനാഭ സഹോദരിയാണ് ദേവിയോടും അഭിപ്രായം. அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்பட்டது பக்திகம்யா. பக்தனுக்கு பக்தியால மட்டுமே பிராபிக்க கூடினவளாக்கும் அம்பாள். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பக்திகம்யா. 120வது நாமம் பக்திவஷ்யா. பக்தியால மட்டுமே தேவிய சரணடைகிறதுக்கு சாதிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் சரி பக்தி ஒன்றினால மட்டும்தான்
தேவியை சுவாதீனிக்கிறதுக்கு சாதிக்கும். பக்தர்களோடு உத்தமமான பக்தியில ரொம்ப குஷியா இருக்கிறவளாக்கும் தேவி. தேவி பாகவதத்துல தேவி கீதையில பக்தியோட இம்பார்ட்டன்ஸ தேவி ஹிமவானுக்கு உபதேசிச்சிருக்கா. என்னோடு பக்தர்களையும் என்னோடு பவித்திரமா இருக்கிற ஸ்தானங்களையும் கோவில்களையும் தரிசிக்கிற பக்தர்கள், மந்திரங்களால என்னோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற பக்தர்கள், அஜஞ்சலமான பக்தி என்னில வச்சிருக்கிற பக்தர்கள், உத்தமோத்தம பக்தர்கள். பக்தி ஒன்னினால மட்டுமே பக்தியோட லட்சணங்கள் சரீரத்துல பிரகடமாகிற பக்தர்கள். பக்தியோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையில புலகாங்கிதம் உண்டாகிறது, ஆனந்த கண்ணீர் உண்டாகிறது, பேச்சு தடுமாறுறது, இப்படி எல்லாம் இருக்கிற லட்சணங்களோடு கூடின பக்தர்கள். டெய்லி என்ன பூஜிக்கிற பக்தர்கள், நித்திய நைமித்திக விரதங்களை அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பிரதிபலன் எதிர்பார்க்காமைக்கு அனுஷ்டிக்கிற பக்தர்கள், என்னோடு உற்சவத்தை காணறதுக்கு தாற்பயம் இருக்கிற பக்தர்கள், என்னோடு உற்சவங்களை கோவில்களில நன்னா நடத்துறதுக்கு ஜாகிரதையோடு கூடிட்டு இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு இருக்கிற பக்தர்கள், அகங்காரமும் தேகாபிமானமும் உபேட்சிச்ச பக்தர்கள், என்னோடு நாமங்களை சதா ஜபிக்கிற பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டாகிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னோட பிராராப்த கர்மபலமாக்கும் அப்படின்னு நம்பிண்டு துக்கிக்காதக்கி என்ன ஆசிரயிச்சுண்டு வாழற பக்தர்கள். அப்படி இருக்கிற பக்தர்கள் என்னோடு ரொம்ப ரொம்ப பிரியங்கரர்களா இருக்கிற பக்தர்களாயிட்டு இருப்பா. அவ பிரகடிப்பிக்கிற பக்திய பராபக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருள்கள் மேல ஆசைப்படாதக்கு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பத்த மகிஷி கிட்ட இருக்கிற பக்தி அக்கும் இந்த பராபக்தி. அப்படி என்னில பராபக்தி பிரகடிப்பிக்கிற பக்தன் ஆராக்குமோ அந்த பக்தன் கடைசியில என்னிலேயே சரணடைவன், அதாவது மோட்சம் பிராபிப்பன். வாழ்ந்துருக்கிற இந்த வாழ்க்கை காலகட்டத்தில் நான் அவனை நன்னா காப்பாற்றவும் செய்வேன். வாழ்க்கையோடு அந்தியத்துல அவனோட ஜீவாத்மா என்ன சரணடையும், மோட்சம் பிராபிக்கும் அப்படின்னு தேவி பாகவதத்துல ஹிமவானுக்கு பக்தியோட பிராதானியத்தை எடுத்து சொன்ன. அதனாலேயே இங்க வாக்தேவிகள் லலிதாம்பிகையை கூப்பிடுறா பக்தி வஷ்யா. நாலு அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும் பக்தி வஷ்யா. 121வது நாமம் பயாவகா, பயத்தை இல்லாம பண்ணறவள் தேவி. தேவி பக்தர்களோடு அஜ்ஞானத்திலேருந்து உண்டாகிற விகாரமாக்கும் பயம் அப்படிங்கிற சாதனம். அந்த அஜ்ஞானத்திலேருந்து உண்டாகிற பயத்தை தேவியோட பக்தர்களில இல்லாம பண்ணறா தேவி.
அஜானத்தாலேயாக்குமே பயம் உண்டாகிறது. அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்தானா பாம்பாக்குமோ அப்படின்னு தோணும். அஜானத்தாலேயாக்கும் அந்த மித்யாபோதம் உண்டாகிறது. ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தானாலோ அது பாம்பில்லை கயராக்கும் அப்படிங்கிற நிம்மதி உண்டாகிறது. அஜானம் அப்படிங்கிற இருட்ட போக்கினானா ஞானம் அப்படிங்கிற வெளிச்சம் வந்துடும். அஜானம் அப்படிங்கிற பயத்தை போக்கினானா ஞானம் அப்படிங்கிற பயத்திலேந்து இருக்கிற அந்த விடுதல் கிடைச்சு மனசு ரிலாக்ஸ் ஆகும். இருட்டு அப்படிங்கிறது அஜானம், வெளிச்சம் அப்படிங்கிறது ஞானம். அஜானத்தை இல்லாம பண்ணக்கூடியவராக்கும் குரு. ஞானமாயிருக்கிற வெளிச்சம் அந்த சத்தியத்தை குரு எடுத்து சொல்றார். அப்படி பயம் அப்படிங்கிறது இல்லாம வருது. அந்த குருவாயிட்டு பிரத்யட்சப்படுறதும் அம்பாளாக்கும். அதனாலேயே இங்க வாக்தேவிகள் அம்பாளை துதிக்கிறா, பயாபகா, பயத்தை இல்லாம பண்றவளே. 4 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும் பயாபகா. 122வது நாமம் சாம்பவி. சம்பு அப்படிங்கிற சிவனோடு பத்னியாக்கும் சாம்பவி. 8 வயசு பிராயமான கன்யகை அப்படின்னும் இந்த நாமத்துக்கு அர்த்தம் இருக்கு. ஷம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சுகம் அப்படின்னு அர்த்தம். சுகத்தை கொடுக்கிற சம்பு, சம்புவோடு பத்னி சாம்பவி. பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறா அம்பாள். நவராத்திரி காலத்துல 2 வயசு முதல்க்கு 10 வயசு வரையும் இருக்கிற பெண் குழந்தைகளை பராசக்தியாயிட்டு சங்கல்பிச்சு பூஜிக்கணும் அப்படின்னாக்கும் தேவி பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தத்துல 26, 27 அத்தியாயங்கள் வழியா சொல்லப்படுறது. 2 வயசான பொன் குழந்தைய கூப்பிடுற பேராக்கும் குமாரி. 3 வயசான பொன் குழந்தைய திரிமூர்த்தி அப்படின்னாக்கும் கூப்பிடப்படுறது. 4 வயசான பெண் குழந்தைய கல்யாணி அப்படிங்கிற பேர்லையும், 5 வயசான பெண் குழந்தைய ரோஹிணி அப்படிங்கிற பேர்லையும், 6 வயசா இருக்கிற பெண் குழந்தைய காளிகா அப்படிங்கிற பேர்லையும், 7 வயசு பிராயம் இருக்கிற பொன் குழந்தைய சண்டிகா அப்படிங்கிற பேரிலையும், 8 வயசு இருக்கிற பெண் குழந்தைய சாம்பவி அப்படிங்கிற பேரிலையும், 9 வயசு இருக்கிற பொன் குழந்தைய துர்கா அப்படிங்கிற பேரிலையும், 10 வயசு இருக்கிற பெண் குழந்தைய சுபத்ரா அப்படிங்கிற பேரிலையும் பூஜிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. 11 வயசு பூர்த்தியாகாத பொன் குழந்தையாக்கும் சுபத்ரை. இங்க சொல்லப்பட்டது சாம்பவி அப்படின்னாக்கும். 8 வயசான பொன் குழந்தைய கூப்பிடுற பேராக்கும் சாம்பவி. லலிதாம்பிகா தேவிய சாம்பவி அப்படிங்கிற பேரில வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 3 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும் சாம்பவி. லலிதா சகஸ்ரநாமத்துல எல்லா ஸ்லோகங்களும் 32 அக்ஷரங்களோடு கூடிட்டு உள்ளதாக்கும். இந்த 42வது ஸ்லோகத்துல நம்ம இதுவரைக்கும்
19 அக்ஷரங்களை பார்த்துட்டோம். 32 அக்ஷரங்கள் இருக்கிற ஸ்லோகத்துல 5 ஸ்லோகங்கள் வழியா 19 அக்ஷரங்களை பார்த்தாச்சு. 123வது நாமம் ശാരദാരാധ്യ. 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ശാരം ജനന ജ്ഞാനം. ஞானத்தை கொடுக்கிற சரஸ்வதி தேவியால ஆராதிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. சரத் ரிதுவில இருக்கிற நவராத்திரியில ஆராதிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. ரொம்ப ரொம்ப சிரேஷ்ட ஞானிகளால ஆராதிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. இப்படின்னு எல்லாம் இதுக்கு அர்த்தம் இருக்கு. சாரதா அப்படின்னா சரஸ்வதி. சரஸ்வதியால ஆராதிக்கப்படுறவள் லலிதாம்பிகை. வித்யாஸ்வரூபிணியான சரஸ்வதி தேவி பராசக்தியோடு அம்சாவதாரமாக்கும். லலிதாம்பிகையை தரிசிக்கிறதுக்கு வந்த பிரம்மா கிட்ட பராசக்தி சொன்னது, அம்பிகையோடு அம்சத்திலேந்து உண்டான சரஸ்வதியை ஸ்வீகரிச்சு சிருஷ்டி கர்மத்தை அழகா நடத்துறதுக்காக்கும் சொன்னான். பிரம்மாவோடு முகத்திலேயாக்கும் சரஸ்வதி வசிக்கிறா. ரஜோகுணம் இருக்கிற சரஸ்வதி தன்னோட வீணை வழியா பராசக்திய எப்பவும் ஸ்துதிச்சுட்டே இருக்கான். சரத் ரிதுவில ஆராதிக்கப்படுறவளாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சாரதா அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கப்படுறது. சரத் ரிது அதாவது கன்னி துலா மாசத்துல இருக்கிற நவராத்திரி காலத்துல பராசக்திய சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இப்படி இருக்கிற பாவங்களில பூஜிக்கப்படுறது. சிருங்கேரி மடத்த சாரதாபீடம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானிகள் எல்லாம் தேவிய பூஜிக்கிறா அப்படிங்கிற அர்த்தத்துல சாரதா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதிசங்கராச்சாரியார் சிருங்கேரியில சிருங்கேரி மடம் ஸ்தாபிக்கிறத முதல்ல செஞ்சது സ്വയമാ ശ്രീചക്രം വരച്ച് அதை പീഠമാക്കി பிரம்ம வித்யோடு அதிதேவதையான சாரதாதேவியை அதுல பிரதிஷ்டிச்சு பூஜிச்சார் அப்படின்னு சங்கர திக்விஜயத்துல சொல்லப்படுறது. இത്രയും சவிசேஷதையாக்கும் அம்பாளுக்கு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 124வது நாமம் சர்வாணி. சர்வன் அப்படின்னாக்கா சிவன், சம்ஹார ருத்ரன். சம்ஹார ருத்ரனாயிருக்கிற சிவனோடு மனைவி சம்ஹாரிணியா இருக்கிற சர்வாணியா இருக்கிற பராசக்தி. பிரளய காலத்துக்கு முன்னோடி ஆயிட்டு காலாக்னி ருத்ரனோடு திருக்கண்ணிலேந்து உண்டாகிற
പ്രളയാഗ്നിയിലെ இந்த உலகம் ஃபுல்லா பஸ்மமாயிட்டு தீரும். பிரளய காலத்தோடு அந்த ஆரம்ப டைம்ல இந்த உலகத்தை பஸ்மமாக்கிறவராக்கும் சம்ஹார ருத்ரன். சம்ஹாரம் நடத்துறதுக்கான சக்தி சிவனுக்கு கொடுக்கறது தேவியாக்கும். சம்ஹாரம் அப்படிங்கிறது அழித்தல் ஆக்கும். சிருஷ்டி அப்படிங்கிறது ஆக்கல், சம்ஹாரம் அப்படிங்கிறது அழித்தல். சிருஷ்டிச்சதெல்லாம் தனக்குள்ள இழுக்கிற அவஸ்தையாக்கும் சம்ஹாரம். சூஷ்ம ரூபத்துல இந்த பிரகிருதியில இருக்கிற சகலதையும் தனக்குள்ள இழுத்துக்களாக்கும் சம்ஹாரம். சர்வாணி அப்படிங்கிற பதத்துக்கு சம்ஹாரிணி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சர்வாணி. 125வது நாமம் சர்மதாயினி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவி, பக்தர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிற தேவி, பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவி, இதெல்லாமாக்கும் சர்மதாயினி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சுகத்தை ஆഗ്രഹിக்கிறவாளாக்கும் എല്ലാവരും, സന്തോഷത്തെ ആഗ്രഹിக்கிறവാളാക്കും എല്ലാവരും. അതുക്കായിട്ട് പല പല ആഗ്രഹ പൂർത്തീകരണങ്ങൾ വേണം, அதுக்கு அம்பாளோடு அனுகிரகம் வேണം அப்படின்னு நினைக்கிறவாளாக்கும் எல்லாரும். മനസ്സോട് തൃപ്തിയും ശാന്തിയുമാക്കും യഥാർത്ഥത്തിലെ സുഖം. മനസ്സ് മനുഷ്യനോട് உள்ளுக்குள்ளதான் இருக்கு. மனசை சாந்தமாக்கினா சுகம் அப்படிங்கிறது தன்னால வந்து சேருறது. நாற்பத்தி 2வது ஸ்லோகத்துல 4 அக்ஷரம் இருக்கிற பக்தி பிரியா அப்படிங்கிற நாமம், 4 அக்ஷரத்தோடு கூடின பக்தி கம்யா அப்படிங்கிற நாமம், 4 அக்ஷரத்தோடு கூடின பக்தி வஷ்யா அப்படிங்கிற நாமம், 4 அக்ஷரங்களோடு கூடின பயாபகா அப்படிங்கிற நாமம், 3 அக்ஷரங்களோடு கூடின சாம்பவி அப்படிங்கிற நாமம், 5 அக்ஷரங்களோடு கூடின சாரதாராத்யா அப்படிங்கிற நாமம், 3 அக்ஷரங்களோடு கூடின சர்வாணி அப்படிங்கிற நாமம், 5 அக்ஷரங்கள் இருக்கிற சர்மதாயினி அப்படிங்கிற நாமம். இப்படியாக 8 நாமங்களையாக்கும் பார்த்தோம். 8 நாமங்களாலேயாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிச்சது. பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபஹா சாம்பவி சாரதாராத்யா சர்வாணி சர்மதாயினி. பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பய ஆபஹா பயாபஹா சாம்பவி சாரத ஆராத்யா சாரதாராத்யா சர்வாணி சர்மதாயினி.